வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். இந்த வீடியோவில் நாம் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற ஆதாருக்கு வந்து சிக்னேச்சர் வேலிடேட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற ஆதாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் பார் கோடுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இந்த கொஸ்டின் மார்க்கோட வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதை எப்படி வேலிடேட் பண்ணுறது, அதாவது அதில் வந்து டிக் மார்க் இருக்கணும். இந்த டிக் மார்க்கை எப்படி வர வைக்கிறது, அதை தான் வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தா அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமோட 4 டிஜிட்டு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிட்டு அப்புறமா உங்களுடைய இயர் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும், ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி டைப் பண்ணி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அடோப் ரீடரில் தான் வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். அதனால் அடோப் ரீடர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலைன்னா நீங்களும் அடோப் ரீடரை டவுன்லோட் பண்ணி அந்த அடோப் ரீடர்லேயே வந்து நீங்களும் இதையே ட்ரை பண்ணுங்கள். முதல்ல உங்களுடைய ஆதார் கார்டை வந்து அடோப் ரீடரில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்கோடுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடேட் கொஸ்டின் மார்க் இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள் மவுஸை வச்சு. அப்புறமா வேலிடேட் சிக்னேச்சர்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு ட்ரஸ்டட் ஐடென்டிட்டிஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸுக்கு எல்லாமே வந்து டிக் பண்ணிக்கிங்க. டிக் பாக்ஸ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கும் ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னாலே தெரியுது உங்களுக்கு அது லெஃப்ட் சைடில் சேஞ்ச் ஆகிடுச்சு, டிக் மார்க் வந்துடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.